பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு. இந்த சித்தத்துக்கு நேராக நாம் போய் கொண்டிருக்கோம். ஆனால் தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று இதற்கு விரோதமாக பிசாசு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 இப்படியே சொல்கிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஸோ தேவனுடைய திட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், மனிதன் கணவன் மனைவியாக இணைந்து அவர்கள் பலுகி பெருகி அவர்கள் இந்த பூமியை நிரப்ப வேண்டும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே திருமணம் என்பது தேவன் நியமித்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால், வாலிபர்களிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு திருமணம் செய்யவே விருப்பம் இல்லை. சுற்றி பார்த்தா இன்றைக்கி எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 வீக் 1 இயரில் எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் முடியுது, வெட்டிங் முடியுது, ஆனால் அங்கால வெட்டிங் ஆல்பத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல இன்னைக்கு அநேகர் டிவோர்ஸ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த மேரேஜுக்குள்ளெல்லாம் போகாமல் இப்படியே தனிமையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்குள்ளே வருது. லிவிங் ரிலேஷன்ஷிப்பை அநேகர் விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. இது அனைத்தையும் தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். அவர் நியமித்தது இது அல்ல. ஆகவே தேவனுடைய திட்டம் எப்படியா இருக்கிறதோ இதற்கு எதிர்மாறாய் கிரியை செய்கிறவனாய் பிசாசு காணப்படுகிறான். அன்றைக்கு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அழகாய் படைத்து ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பிசாசானவன் அதை குலைத்து போட்டான். அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறும்படியாக செய்தான். அதன் பின்பு அங்கே கிடைத்த அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு போன பின்பு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் இந்த குடும்ப வாழ்க்கையை விரும்புகிறார். இது சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அங்கே அநேக பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்த அநேக குடும்பங்களை சத்ருவானவன் குலைத்து கொண்டிருக்கிறார். நம்மளால் புரிந்து கொள்ள முடியதில்லை. நம்ம நபர்கள் மேலே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே நம்ம கோபப்படுகிறோம். அவர்கள் மேலே நம்முடைய கோபங்களை காண்பிக்கிறோம். ஆனால் இதற்கு பின்பதாக சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அதே நேரத்தில் தேவன் ஒரு ஆசீர்வாதமான இடத்திலே அவர்களை வைத்தாலும் அந்த இடத்திலே அவர்களை இருக்க விடாதபடி சத்ருவானவன் அவர்களை தள்ளினார். இன்றைக்கு அநேகர் தேவன் வைத்த இடத்திலே இருக்க முடியாதபடி அநேகர் தேவன் வைத்த இடத்திலே இருந்து புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தேவ சித்தம் நடந்துடும், அந்த இடத்துல இருந்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்த திட்டம் நடந்துடும் என்று சத்ருவானவனுக்கு நன்கு தெரியும். ஆகவே அவன் அதற்கு எதிர்மாறாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த சத்ருவானவனுடைய கிரியையில் நீங்களும் அகப்பட்டு விடுவீர்கள். உங்களுக்கு தேவை ஆவியானவருடைய வழிநடத்துதல். அந்த வழிநடத்துதல் உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த சத்துருடைய திட்டமும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவ திட்டத்துக்கு முரணாய் எப்பொழுதும் பிசாசு கிரியை செய்வான். தேவ திட்டத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டு போக பல காரியங்கள் செய்வான். அதற்கு இடம் கொடுக்காதபடி ஜெபியுங்க, விழித்திருங்க, ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.